பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 133 சங்கீதம் 1 வசனம் பாருங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகின்றது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அன்பானவர்களே, ஒருமித்து வாசம் பண்ணுகிறது சகோதரர்கள் எத்தனோ இன்பமானது அப்படின்னு சொல்லி ஆரோன் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆரோன் சங்கீதம் இதில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ நன்மை பாருங்கள். தேவனுடைய ஜனங்கள் ஒருமனமாக இருப்பது ரொம்ப நல்லது, ஒற்றுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. தேவன் அப்படி அவர் மேலே அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். அதுதான் தேவனு கூட விரும்புகிறார், ஒரு மனத்தோடு இருக்கிறதா விரும்புகிறார். ஆனால் சபையில் விசுவாசிகளானாலும் ஊழியக்காரங்களானாலும் நம்ம ஒரு மனத்தோட சமாதானத்தோட நாம் தேவனை பாதத்தில் வரும்போது அது தேவன் என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக சமாதானமாக நம்ம ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அது மாத்திரம் கிடையாது, நம்ம கூட சந்தோஷமாக நம்ம இருக்க முடியும். ஆனால் அப்படி தான் நம்ம வாழணும்னு சொல்லி தான் தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த சமாதானம் ஒரு வசனத்தை கூட நீங்கள் பார்க்கும்போது எபேசியர் 4 அதிகாரம் 1-6 வரை நீங்கள் பாருங்கள். அதனாலே கர்த்தர் நிமித்தமும் கட்டுண்டவர்களாகிய நான் உங்களுக்கும் சொல்லுகின்ற புத்தி என்னவென்றால், நீங்கள் அளிக்கப்பட்ட அழைப்புக்கும் பாத்திரவர்களாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலும் ஒருவருக்கொருவரை தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியிலேயே ஒருமையை காத்து கொள்ளும்படி ஐக்கியமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பிலேயே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அளிக்கப்பட்டவர்கள் போல ஒரே சரீரமும் ஒரே ஆவி உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதா உண்டு. அவர் எல்லார் மேலேயும் எல்லாரோடும் உங்களை எல்லாருக்குள்ளும் இருக்கின்றார். அன்பானவர்களே, ஒரே தேவன் பிதா. ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு மனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். அதே போல் கூட ஆரோன் சங்கீதத்தில் கூட ஆரோன் எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, அதுபோல் ஒரு மனத்தோடு நம்ம இருக்கணும், சமாதானத்தோடு நம்ம இருக்கணும். ஒரு மனம் நம்மளுக்கு வேணும். அப்போ ஒரு மனம் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். யார் மேலே பொறாமை நம்ம கொள்ளக்கூடாது, யார் மேலே சண்டை போடக்கூடாது. ஆனால் ஒரு மனத்தோட எல்லாரையும் நம்ம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்து அந்த பாவிகளை கூட எப்படி நேசித்தாரோ அதுபோல தான் நமக்கு யார் மேலே எந்த ஒரு கசப்போ எந்த ஒரு வெறுப்போ எந்த ஒரு பொறாமையோ நம்மளுக்கு இருக்காதபடி நம்ம எல்லாரும் நேசிக்கிறவங்களாக இருக்கணும். எல்லாரும் யார் எப்படி இருந்தாலும் தேவன் நம்மளோட இருக்கிறார், அது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நேசிக்கிறவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகம் 13:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன சொல்கிறார் பாருங்கள். லோத்து நோக்கி, எனக்கு உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள் அப்படின்றார். நீ எங்கே போகிறியோ, எந்த பக்கம் நீ போறியோ நீ போ, ஆனால் எனக்கு உனக்கு என்ன பண்ணலாம், வாக்குவாதம் வேண்டாம், நம்ம எல்லாரும் சகோதரர்கள், அதனால் எந்த ஒரு மனஸ்தாபங்களும் வேண்டாம், நீ எங்கே போறியோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண நிற்கிறார். அவர் நல்ல பச்சையான இடத்துக்கு போகும்போது கூட அங்கே என்ன பண்ணுறது, அவர் சந்தோஷமாக இருந்ததில்லை. சாதோம் கோமேர பட்டணத்துக்கு அவர் பச்சையான இடம் நல்லா இருக்கிறது அப்படின்னு தான் அங்கே போனார். ஆனால் அவருக்கு பாருங்கள், அந்த அப்ரஹாம் தான் மறுபடியும் போய் அவங்களை என்ன பண்ண விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதுபோல் நம்ம இருக்காதபடி தேவனுக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அன்பாக இருக்கணும். தேவன் விரும்புகிறது கூட அதுதான், அன்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தான் தேவன் விரும்புகிறார். அதே போல் ஆதியாகம் 45:24 கூடங்க பாருங்கள். மேலும் நீங்களே போகும் வழியிலே சண்டை பண்ண கொள்ளாதிருங்கள் என்றும் அவர்கள் தன்னை சகோதரருக்குமே சொல்லி அனுப்பினார். அவர்களையே புறப்பட்டு போனார்கள். பாருங்கள், அப்ரஹாம் பாருங்கள், தேவனோட ஒரு மனிதன். ஆனால் அவர் சொல்கிறாரு, சண்டை பண்ணிக்கொண்டு போவாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, சமாதானமாக இருங்க. தேவன் நம்மளோட இருக்கிறார். தேவன் எல்லா காரியங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு உள்ளங்களும் தேவனை பார்க்குறார். ஒவ்வொரு பேச்சையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்ரஹாம் என்ன பண்ணாரு, முழு மனதோட அவன் ஆசீர்வதித்து லோத்தன் அனுப்புகிறார். அதுபோல் தான் தேவனு கூட அதை தான் விரும்புகிறார். நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும், ஒரு மனமாக இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட விருப்பம்.
அதனால் இன்னும் நிறைய வசனங்களை கூட நம்ம சொல்லலாம், தியானிக்கலாம். அதனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து தியானித்து பாருங்கள். யாருக்கிட்டே நமக்கு எந்த ஒரு கசப்போ வெறுப்போ வேண்டாம். எல்லாரும் நம்ம நேசிக்கணும், எல்லாருக்கிட்டே அன்பாக இருக்கணும். அப்படி இருந்து பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் சமாதானம் வரும். அந்த நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே அந்த பொறாமை நாவி, இச்சினாவி, பெருமை நாவிகளோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் எல்லாரும் என்ன பண்ண பெருமையாக இருப்பாங்க. அது ரொம்ப தப்பு. ரொம்ப பெருமைன்றது இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பாராம். தாழ்மை உள்ளவர் தான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். அந்த பெருமை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, நம்ம ஊழியம் செய்கிறவங்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, அந்த பெருமை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. யார் இருந்தாலும் சரி, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக இருப்போமோ அப்போ தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை 12 சீஷர்களை கால்களை கழுவினார். அதோடு நம்ம பெருமையை இல்லை. அவர் தேவாதி தேவன். அவர் என்ன பண்ணுறாரு? சீஷர்கள் கால்களை கழுவினார். அந்த தாழ்மை நம்மளுக்கு இருக்கிறதா நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம நினச்சி பார்த்து அந்த தாழ்மை வேண்டாம், பெருமை வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம். தேவனே நீங்கள் எங்களோட இருந்தால் போதும். யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு என்ன, யார் எப்படி பேசினா நமக்கு என்ன, நம்மளோட இருக்கிறவர் கர்த்தர். கர்த்தரை பார்த்து நமக்கு நம்மளோட இருந்தால் போதும். ஜனங்கள் நம்மளை பார்த்து மெச்சிக்கொள்வது வேண்டாம். நமது கர்த்தருக்காக நம்ம வாழுவோம். கர்த்தரோட ராஜ்யத்துக்கு நாம் ஆயுதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமெனையா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ சொன்ன இந்த வசனத்துப்படி கர்த்தாவே ஆண்டவரே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. ஆமேன் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் தகப்பனே நாங்கப்பா ஐக்கியத்தோட ஒரு மனத்தோட நாங்கள் இருக்க தேவனை கிருபை தாங்கப்பா. எங்களை உள்ளத்தில் கர்த்தாவை கிரியைகளை செய்கிற அந்த ஆவிகளெல்லாம் எங்களை விட்டு வெளியே போகட்டுமாப்பா. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில கூட தேவனே தாழ்மை கொடுங்க சுவாமி தகப்பனே. அப்பா அந்த கர்த்தாவே அந்த ஆசீர்வாதங்களை வராமல் இருக்கிற காரணம் கூட அந்த பெருமைன்றது கூட கர்த்தாவே கொஞ்சம் சிலர் அப்பா ஸ்தோத்திரம் உணராமல் இருக்கிறாங்க சுவாமி. தேவனே அவங்களுக்கு கூட கர்த்தா உள்ளத்தில் நிறைய பேசுங்க. பெருமை வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், தாழ்மை எங்களை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைங்கள மேலே தேவனோட கரம் இறங்கட்டும். ஏசப்பா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தர் பாதத்தில் காத்திருந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஆமேன்.